ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தையும் தாண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் சேர்த்து அறிவுரை கூறக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த வீடியோ அமைய போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் சொல்கிறேன், இந்த வீடியோக்குள்ளேயே சொல்கிறேன். இந்த வீடியோவுள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டிஸ்க்ளைமரையும் நான் வச்சிடுறேன். அதில் முதல் டிஸ்க்ளைமர் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட நடிகைகளை பற்றி நான் சொல்லும் போது இவங்களுக்கு சீண்டல் கொடுத்த ஒரு சில ரசிகர்கள் ஆகட்டும், ஒரு சில இயக்குனர்கள் மற்றும் நடிகர்கள் ஆகட்டும், இவங்களோட பேரை நான் குறிப்பிட போறது கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நடிகைகள், இந்த ஃபேன்ஸ் ஆகட்டும், இந்த ரசிகர்கள் ஆகட்டும், ரெண்டும் ஒண்ணு தானே, இந்த இயக்குனர்கள் ஆகட்டும், இந்த நடிகர்கள் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க அப்படின்ற ஒரு மேட்டரை இவங்களே நேரடியா யூடியூப் வீடியோ ஆகட்டும், ஒரு சில தொலைக்காட்சிகள்ல இவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது அந்த நடிகர் யார் அப்படின்ற பேரை வந்து அவங்க குறிப்பிடவே இல்லை. அவங்களே சொல்லாத போது அந்த பேரை நம்ம மட்டும் ஏன் குறிப்பிடணும் அப்படின்ற ஒரு சின்ன காழ்ப்புணர்ச்சி தான். இதையும் தாண்டி அப்ப எதுக்குப்பா இந்த வீடியோ பார்க்கணும், பாதிக்கப்பட்ட நடிகைகளை மட்டும் சொல்ற, அப்ப நடிகர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க அது யாருன்னு. ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு ஹிண்ட் எல்லாம் இருக்காது நண்பர்களே. சோ இதுதான் முதல் டிஸ்க்ளைமர். இரண்டாவது டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணமே ரசிகர்களாகிய நம்மளுக்கு ஒரு பெரிய சமுதாய பொறுப்பு ஒன்று இருக்குது. இந்த பொறுப்பை பல பேர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு மீறுகிறார்கள். இதனால வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி சாமானிய ரசிகர்களுக்கு தான் பெரிய கெட்ட பேரு. அந்த மாதிரி நடிகர்களுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டியா அமைஞ்சது மட்டும் இல்லாம அந்த நடிகர்களுக்கும் கொஞ்சம் பார்த்தாவும் பாவமா இருக்குங்க. ஏன்னா ஒரு நடிகர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான், ஜாலியா வெளிநாட்டுல சுத்தறான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லைங்களா. இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நம்மள மாதிரி ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிக்க முடியாது, நினைக்கிற நேரத்துக்கு ஆட்டோல பஸ்ல ஏறி அவங்களால போக முடியாது, ஷாப்பிங் மாலுக்கு ஜாலியா நம்மள மாதிரி போய் சுத்த முடியாது, எந்த தியேட்டர்லயும் ரசிகர்களோட சேர்ந்து படத்தையும் பார்க்க முடியாது, டிக்கெட் கவுண்டர்ல அடிச்சு நின்று டிக்கெட்டை வாங்கி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவையும் எந்த படத்தையும் ரசிகர்களோட சேர்ந்து பார்க்க முடியாது, கும்பலா பவுன்சர்ஸ் வச்சு தான் போய் பார்க்குற மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு. இருந்தாலும் இதையும் மீறி ஒரு சில ரசிகர்கள், ஒரு சில நடிகர்கள் வெளில வந்தாலுமே இந்த மாதிரி ரசிகர்களோட சீண்டலின் காரணமாக 10 பவுன்சரை வச்சுக்கிட்டு வெளில போக வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரியான அன்கம்ஃபர்டபுளான விஷயத்த நடிகர்கள் எல்லா இடத்துலயும் சந்திக்கிறாங்க. அதையும் மீறி கொஞ்சம் வெளில வரணும் ட்ரை பண்றாங்க, நம்ம ரசிகர்கள் விடமாட்டோம். சோ அவங்களும் பாவம் தானே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும் நண்பர்களே. இந்த விஷயத்த சொல்லிட்டு இப்ப நான் வீடியோ ஆரம்பிக்க போறேன். ஏன்பா இன்ட்ரோடக்ஷனே 1.5 மணி நேரம் கொடுத்துருக்க, என்னப்பா நீ எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் சமுதாய பொறுப்பு இருக்கணும், அக்கறை இருக்கணும்னு நான் சொல்றேன். எனக்கும் அந்த அக்கறை இருக்கணும்ல, இதெல்லாம் சொல்லணும்னு. அதனாலதான் இன்ட்ரோடக்ஷனே இவ்வளவு பெருசா இழுத்துட்டேன். இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போய் எந்தெந்த நடிகைகளுக்கு, எந்தெந்த நடிகர்கள் ஆகட்டும், எந்த இயக்குனர் ஆகட்டும், எந்த ஃபேன்ஸ் ஆகட்டும், என்ன மாதிரி துன்புறுத்தல் எந்த நேரத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி தெளிவா பேசுவாங்களேன். பாட்டி செத்தாலும் பார்ட்டி வைப்போம், வேட்டு வந்தாலும் ஸ்டடியா நிப்போம், உலகில் உற்சாகம் எங்கிருக்கு, பாட்டில் கொள்ளார தங்கி இருக்கு. இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகை அப்பர்ணா பாலமுரளி அவர்கள். சூரரை போற்று அப்படின்ற ஒரு படத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை, அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஆனா அவங்களுக்கும் ஒரு ஃபேன் வந்து ஒரு சின்ன துன்புறுத்தல் கொடுத்துட்டாரு பப்ளிக்ல. இதனால வந்து ரொம்ப நொந்து நூலாயிட்டாங்க அம்மனி. அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி வெளில வந்தாங்க, என்ன மேட்டர் ஆச்சு அப்படின்றத சொல்றேன். அதாவது லாஸ்ட் இயர்னு பாத்தீங்கன்னா, எர்ணாகுளத்துல ஒரு லா காலேஜ்ல அவங்க நடித்த தங்கம் அப்படின்ற ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காக இவங்க போயிருக்கிறாங்க. அப்போ போய் ஸ்டேஜ்ல எல்லாம் போய் ஹீரோயின், இவங்க தானே ஹீரோயின், அதுக்கப்புறம் டைரக்டர் எல்லாம் உட்காந்து இந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது குபீர்னு அந்த கூட்டத்துல இருந்து வந்த ஒரு ரசிகர் அப்படின்றதையும் தாண்டி இந்த லா காலேஜ்ல படிக்கிற செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ரோஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த நடிகை கிட்ட போய் கொடுக்க போகிறாரு. அவங்களும் ஓகே ரோஸ் தானே தரோம் அப்படின்ற மாதிரி கௌரவமா எழுந்து வாங்கும் போது டக்குனு ரோஸை கொடுத்துட்டு அவங்களை கட்டி பிடிச்சி போட்டோ எடுக்க போயிட்டாராம். இவர் கட்டி பிடிக்க தான் வராரு அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்ட அப்பர்ணா அவர்கள் அப்படியே நழுவி ஓரமா போய் நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து அந்த ரசிகரை இறக்கி விட்டாச்சு கீழே. ஸோ இதை வீடியோவா யூடியூப்ல பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் காண்டாச்சு, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றீங்க, கொஞ்சம் நஞ்ச மானம், அதுவும் நம்மள மாதிரி ரசிகர்களோட கொஞ்சம் நஞ்ச மானத்தையும் நீங்க இப்படி போய் வாங்கிடுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஓகே, இந்த நடிகை அப்படியே சிரிச்சா போல அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கூட இருந்த நடிகர்களும் சிரிச்சு மழுப்பி விட்டுட்டாங்க. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல, முடியவே இல்லை. இந்த வீடியோ சோசியல் மீடியால போய் பயங்கரமா ஃபயர் ஆன உடனே இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்துருச்சு சோசியல் மீடியால. இந்த பையனை வந்து காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிஹேவியர், நீ லா காலேஜ்ல படிக்கிற ஒரு படிக்கிற பையன் தானே, ஒரு ஸ்டூடெண்ட் தானே, ஒரு நடிகை உன் காலேஜுக்கு ஒரு சீஃப் கெஸ்டா வரும்போது இந்த மாதிரி தான் நடந்துப்பியா அப்படின்ற மாதிரி அந்த விஷ்ணு அப்படின்ற மாணவனை எல்லாரும் சரமாரியா சோசியல் மீடியால திட்டின உடனே இந்த காலேஜ், லா காலேஜ் யூனியன் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பையனை
தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பத்தி அப்பர்ணா பாலமுரளி அவர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவர் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் என்ன வந்து ரொம்ப மன வருத்தத்துல ஆளாகச்சு அந்த சம்பவம். ஏன்னா ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்கு நான் போய் ப்ரிப்பரேஷனோட நான் போயிருப்பேன் என்னென்னலாம் பேசணும்னு. அவர் வந்து அந்த மாதிரி பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் பிளாக் அவுட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் ஒரு ஸ்டூடெண்ட் தானே, மன்னிச்சு விட்டுருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் அந்த லா காலேஜ் யூனியனே வந்து அப்பர்ணா பாலமுரளி அவர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டும் சஸ்பென்ஷன்ல இருந்து திருப்பி வந்து காலேஜ்ல படிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னதான் வந்து ஒரு குற்றச்செயல் அப்படின்ற மாதிரி நம்ம பெருசா சொல்றதுக்கு பதிலா இது வந்து ஒரு சின்ன அவமதிப்பு செயல்னு சொல்லணும். ஏன்னா நம்ம காலேஜுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க, இல்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனதுல ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா அவங்களை இந்த மாதிரி இல் ட்ரீட் பண்றது வந்து ரொம்ப தவறான செயல். இது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இனிமேல் நடக்கவிருக்கும் சில விஷயங்களில் நம்மள மாதிரி ரசிகர்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது அவங்களுக்கும் மரியாதை, நம்மளுக்கும் மரியாதை. இரண்டாவதா சொல்ல போறது நம்ம நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள் தாங்க. ஏன்னா இவரை பத்தி நான் சிம்பிளா சொல்லிடுறேனே, ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல நடிகராக தான் வந்தார். ஒரு காமெடி நடிகராக தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் சிம்புவுக்கு சொம்பு தூக்கி வெந்து தணிந்தது காடு, சிம்புவுக்கு வணக்கத்தை போடு அப்படின்ற மாதிரிலாம் வசனம் பேசி சோசியல் மீடியாவில் ஒரு பயங்கர வைரல் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போய் திரை விமர்சனம் பண்ணுவார். திரை விமர்சனம்லாம் ஒன்றும் பண்ண தெரியாது. எந்த படத்துக்கு போறாரோ அந்த படத்தை வந்து பத்தி தேட்டர் வெளியே வந்து விதவிதமா பேசி கொஞ்சம் மனுஷன் பாப்புலர் ஆயிட்டார். ஏங்க இன்னைக்கு பப்ளிசிட்டி தானே முக்கியம், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா ஸ்டண்ட்டும் கூல் சுரேஷ்க்கு தெரியும். அவர் வந்து இந்த பப்ளிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல PhD டாக்டரேட் நம்ம சொல்லலாம். ஏன்னா எங்க எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இது வந்து அவரை எந்த அளவுக்கு உயர்த்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வரைக்கும் உயர்த்துச்சு. ஸோ பிக் பாஸ் உள்ள போறது அவ்வளவு ஈஸி கிடையாது, போனாலும் சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ உள்ள போய் நல்லா சம்பாரிச்சுட்டு வெளில வந்துட்டார் மனுஷன். மறுபடியும் அவரோட செயல்களை கடமைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, இவரை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா, இவர் என்னப்பா ரசிகரான்னு கேட்டீங்கன்னா, இவர் ரசிகரா இருந்திருக்கிறாரு. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆங்கர் ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு. என்ன நடந்ததுன்னா, நம்ம மன்சூர் அலிகான் அவர்கள் எடுத்து தயாரித்து இயக்கி நடித்த சரக்கு அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட் வந்து இங்க சென்னையில நடந்துட்டு இருந்தது. அப்ப தெரியாதனமா கூல் சுரேஷை கூப்பிட்டாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு மாலை போட்டாங்க பாத்தீங்களா, இந்த மாலையை அந்த ஷோவை ஆங்கர் பண்ணிட்டு இருந்த அந்த ஐஸ்வர்யா அவர்களுக்கு மேடையில எல்லாரும் முன்னாடியும் பட்டுக்குன்னு போட்டாரு, தலையை வெட்ட போற ஆடு மாதிரி. இதை பார்த்து காண்டான ஐஸ்வர்யா அவர்கள் அந்த ஸ்டேஜிலேயே ரியாக்ட் பண்ணி கூல் சுரேஷ் இப்படி பண்ணிட்டாருன்னு அவங்களோட மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. இதை பார்த்து காண்டான மன்சூர் அலிகான், ஏன்டா நானே கஷ்டப்பட்டு கடனோட வாங்கி ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்கேன், அந்த படம் இப்பதான் பிரஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கு, இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகணும், ஓடணும், போட்ட காசாச்சும் கொஞ்சம் திரும்பி வரணும், இந்த மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு இருந்தா என் படத்தை பிரஸ் மீட்டோட முடிக்கிறதுக்கு என்னென்ன பிளான் இருக்கோ அது எல்லாத்தையும் நீ ஸ்டேஜில் செஞ்சுட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி செம காண்டாக்டர் மன்சூர் அலிகான். உடனே அவர் மைக்க பிடிச்சி கூல் சுரேஷ் உடனே மன்னிப்பு கேட்பார் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னே கூல் சுரேஷ்க்கு இது ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் அவர் என்னென்னமோ பண்ணிருக்காரு, யாரும் பெருசா ரியாக்ட் பண்ணதில்லை. ஆனா அந்த ஆங்கர் சின்ன பொண்ணு பயங்கரமா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி கூல் சுரேஷ் அவர்கள் ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. இந்த ஸ்டேஜ் உள்ள வரதுக்கு முன்னாடிங்க வெளில தான் இந்த பொண்ணுகிட்ட நான் நின்று பேசிட்டு இருந்தேன், ஜாலியா தான் பேசிட்டு இருந்தது என்கிட்ட. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் பப்ளிசிட்டிக்காக ஸ்டேஜ்ல இந்த மாதிரி பண்ணேன், டக்குன்னு மாறிடுச்சு அன்னியன் மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதாவது அஜித் அவர்கள் நேர்கொண்ட பார்வையில் ஒரு டயலாக் சொல்லுவாரு, நோ மீன்ஸ் நோ அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் உங்களுக்கு ஜாலியா பேசினா நீங்க என்னன்னாலும் அட்வான்டேஜ் எடுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பசங்களோட மைண்ட் செட் நிறைய இடத்துல வேலை செய்யறனால தான் பொண்ணுங்களுக்கும் பாதிப்பு, நம்மள மாதிரி பசங்களுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம். அதனால பொண்ணுங்க சிரிச்சு பேசி ஜாலியா பேசினா அதை வேற மாதிரி யோசிச்சிட வேணாம் நண்பர்களே. அவங்களோட கேரக்டர் அவங்க அப்படி ஜாலியா பேசிட்டு போயிடுவாங்க. நம்மளும் நம்மளோட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா இப்படிதான் கூல் சுரேஷ் மாதிரி மேடையிலேயே அசிங்கப்படணும் அப்படின்றதுக்கு கூல் சுரேஷ் அவர்கள் செய்த செயல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து எந்த டாபிக்கோட சேரும், இந்த டாபிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூல் சுரேஷ் அவர்கள் ஒரு நடிகர், இவர் வந்து இந்த ஆங்கரோட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டார் பாத்தீங்களா, அதனால இந்த விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் இந்த மேட்டரை நான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமே நம்மளுக்கு ஒரு லிமிட்ன்றது ரொம்ப முக்கியம். லிமிட்டை மீறிட்டா இப்படிதான் தலைக்கு ஏறிடும், அப்புறம் எலுமிச்சப்பழம் வச்சு மசாஜ் பண்ணி தான் குளிக்கணும். மூன்றாவதா சொல்ல போறது பாலிவுட் கூல் சுரேஷ் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் ராம்கோபால் வர்மா. ராம்கோபால் வர்மா வந்து எந்த அளவுக்கு ஒரு திறமையான இயக்குனர் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவர் இயக்கிய படங்கள் எல்லாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப ராவா சூப்பரா இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சமீப காலமாக பாத்தீங்கன்னா அவரும் பப்ளிசிட்டிக்காக ஒரு சில செயல்களை செஞ்சுட்டு வர்றாரு. அது நம்மளே மூஞ்சி சுழி இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பயங்கரமா செய்யறாருங்க. இது பிட்டு படமா இல்ல ஹாலிவுட்டா பாலிவுட்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே குழப்பம் வருது. அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்து அவர் நிறைய செயல்கள் செஞ்சிருக்காரு, அது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. சமீபத்துல ஒரு சில செயல் செஞ்சிருக்காரு, அதுல ஒரே ஒரு செயலை மட்டும் சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆஷு ரெட்டி அப்படின்ற மாதிரி ஒரு நடிகை, இந்த நடிகை வந்து இவரோட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க போல இருக்கு.
இந்த நடிகையை காலில் விழுந்து கும்பிடுறேன், காலுக்கு முத்தம் கொடுக்குறேன்னு அவங்களோட விரல்களை லிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மனுஷன். இது வந்து அவருக்கு வேணா ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், ஆனா இது வந்து வீடியோவாகவும் போட்டோவாகவும் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இது என்னடா இது, இந்த ஆள் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு போட்டோ வந்து ட்விட்டர்ல பயங்கரமா வைரல் ஆனதுக்கு அப்புறம் ராம்கோபால் வர்மா அவர்களை கழுவி ஃபேன்ஸ் எல்லாம் ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த போட்டோ வந்து அவர் எடுக்கலாம் இல்ல, இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு பெரிய பப்ளிசிட்டி. அவர் கூட இருந்தாங்க பாத்தீங்களா அந்த நடிகை, காலை கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு பெரிய பப்ளிசிட்டி. சோ இந்த ஸ்டண்ட் வந்து இன்னி வரைக்கும் பேசப்படுது. இதுக்கப்புறம் வேற என்ன பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்றாரு ராம்கோபால் வர்மா அப்படின்றத பத்தி நம்ம கூடிய விரைவில் பேசுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டண்ட் பண்ணாருங்க, அது என்ன தெரியுங்களா, ஒரு நடிகையோட செமையா டான்ஸ் ஆனார் வீட்டுல. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கே ஒரு மாதிரி இது, அதெல்லாம் போய் தேடி பாத்துறாதீங்க, அப்புறம் ராம்கோபால் வர்மாவோட ஃபேன் ஆயிடுவீங்க நீங்களும். நான்காவதா சொல்ல போறது நடிகை அஞ்சலி நாயர் அவர்கள். அஞ்சலி நாயர் அவர்கள் வந்து பேசிக்கலி ஒரு மலையாள நடிகையா இருந்தாலும் தமிழ்ல ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு எங்க ரஜினி அவர்கள் நடித்த அண்ணாத்த படத்தோட நடிச்சிருக்காங்களாம், ஆனா எங்க வந்தாங்கன்னு நான் பார்க்கல. ஆனா அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது சமீபத்துல வந்து சித்தா படத்துல அந்த பொன் குழந்தைக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க தாங்க அஞ்சலி நாயர். இவங்க கிட்ட ஒரு வில்லன் நடிகர் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி இருக்கிறாரு. அதுவும் அந்த வில்லன் நடிகர் யாரு, மலையாள நடிகரான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, தமிழ் சினிமால நடந்திருக்கு அப்படி ஒரு மேட்டர். அந்த வில்லன் நடிகர் யார் அப்படின்றத நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேன், யாரெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களே முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆனா இப்படி ஒரு மேட்டர் நடந்திருக்குன்னு அஞ்சலி நாயர் அவர்களே ஒரு யூடியூப் சேனல்ல நேரடியா சொல்லியிருக்காங்க. இது நானே கட்டுற கதெல்லாம் கிடையாது, யூடியூப்ல தேடி பார்த்தா அவங்க வாயாலே அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பார்க்க ஒரு சில பேர் மறுத்திருப்பீங்க, மறந்துருப்பீங்க. அதை வந்து ஞாபகம் ஊட்டும் விதமாகத்தான் இந்த வீடியோல அந்த மேட்டரை நான் சொல்ல போறேன். அதாவது அதுக்கு முன்னாடி அஞ்சலி நாயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையாளத்துல ஒரு நடிகை, ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறி இன்னைக்கு நிறைய நல்ல நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளால இருந்து தமிழ்ல ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்திருக்காங்க. வந்து அந்த படம் நடிச்சுட்டே இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த படத்துல வில்லனா நடிச்ச நடிகர் மற்றும் அந்த படத்தை கோ ப்ரொடியூஸ் பண்ணவரே இவங்களுக்கு வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் லவ் டார்ச்சர் கொடுத்துருக்காரு. என்ன லவ் பண்ணு, நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சவரு லவ் டார்ச்சர் ஒரு காலகட்டத்தில் செக்ஸ் டார்ச்சரா மாறி இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஐயோ இந்த படத்துல நடிக்கிறது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம உடனே கிளம்பி போயிடுவோம் கேரளாக்கு அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு சில சிச்சுவேஷன்ல அந்த நடிகர் மற்றும் கோ ப்ரொடியூசர் இவங்களை வந்து ஸ்பாட் அவுட்டே போக விட மாட்டாராம். நான் சொன்னாதான் போனோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஹாரஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. அது வந்து ஒரு லெவல மீறி எங்க போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை ட்ரெயின்ல இருந்து தள்ளி கொலை பண்ற முயற்சி எல்லாம் வர அவர் பண்ணிருக்காராம். இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அஞ்சலி நாயர் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட இந்த மேட்டர் போனதுக்கு அப்புறமா தான் அந்த ப்ரொடியூசர் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. உடனே விட்டா போதண்டா சாமின்னு பொட்டி பொடுகையெல்லாம் கட்டிக்கிட்டு கேரளாக்கே ஓடி போயிட்டாங்களாம். அதுல இருந்து திரும்பியே இங்க வரல. அதுக்கப்புறம் சித்தா படத்துல தான் நடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த நடிகர் யார் அப்படின்றது அவங்க வெளிப்படையாகவும் சொல்லலை, நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அவங்க நடித்த தமிழ் படங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 படத்துக்குள்ள தான் இருக்கும். அந்த படத்துல வில்லன் நடிகை யாரு, கோ ப்ரொடியூசர் யார் அப்படின்றது நம்மளுக்கே தெரியல. முடிஞ்சா கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சா கமெண்ட்ல போடுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். 5ஆவதா சொல்ல போறது நடிகை சமந்தா அவர்கள் ஃபேன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்ச ஒரு தருணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த வீடியோட தம்ப்நெயில் பார்த்த உடனே ஒரு போட்டோ ஒன்று சமந்தா அவர்களை பத்தி போட்டிருப்பேன். இதை பார்த்த உடனே ஐயோ இப்படி நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்கல்ல. நானும் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்க்கும்போது அப்படிதாங்க நினைச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப டீடைல்டா உட்காந்து அதை பார்த்தோன்னே தான் தெரியுது, ஃபேன்ஸ் வந்து அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலைங்க. ஃபேன்ஸ் வந்து அலைகடலைன்னா அவங்க மேல குதிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த மாதிரி வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சவன் யார் அப்படின்றத இப்ப இந்த வீடியோல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடியே சமந்தா அவர்களுக்கு வேற ஒரு இடத்துலயும் வந்து ஃபேன்ஸால ஒரு சின்ன டார்ச்சர் வந்திருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப இந்த மேட்டருக்கு வரேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹைதராபாத்ல எங்கேயோ வந்து ஒரு மொபைல் ஷோரூம் ஓபன் பண்றதுக்காக சமந்தா அவர்கள் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு பெரிய தொங்கட்டாலாம் போட்டுக்கிட்டு அந்த ஷோரூம் உள்ள போயிருக்காங்க. போயிட்டு இன்னாகிரேட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி வெளில வரும்போது ஃபேன்ஸ் வந்து ஃபுல்லா சுத்திக்கிட்டாங்க. பவுன்சராலே கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு அதுல இருந்து எப்படியாவது வெளில வந்தா போதும்டா சாமின்னு வந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு ஃபீமேல் ஃபேன் எப்படி வேற லெவல் பாருங்க, ஆந்திராலாம் வேற லெவல். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க காதுல இருக்கிற தொங்கட்டான பிடிச்சி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க பாருங்க. சமந்தா ஓன்னு கத்திட்டாங்க அந்த இடத்துல, எம்மா என் காதை ஊடுமா, கம்பளம் இந்த மாதிரி கம்பளை போட்டு வந்தா கூட பிடிச்சி இழுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஃபேனால ஒரு இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் துன்புறுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வலியோட எப்படியோ ஏறி கார்ல ஏறி ஓடி போயிட்டாங்க. வீட்டுல போய் தேங்காய் எண்ணெய் வச்சிருப்பாங்க போல இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பாருங்க ஃபேனு, கம்பளெல்லாம் புடுங்குற ஃபேனு. இது வந்து ஆந்திராவில் நடந்த மேட்ரு. நம்ம ஊர்ல ஒரு மேட்ரு நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில ஒரு நகை கடை ஓப்பனிங்காக வந்த சமந்தா அவர்கள் கார்ல இருந்து வெளில இறங்கணும்னு அலைகடல் என்ன ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் வந்து இவங்க பின்னாடி, ஒரு ஃபீமேல் போலீஸ், லேடி போலீஸ் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பா நின்று இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அப்படியே கஷ்டப்பட்டு சமந்தா அவர்களை இடுப்பெல்லாம் பிடிச்சி அப்படி கொண்டு போய்
பப்ளிக்ல இருந்து கொஞ்சம் கொண்டு போய் நகை கடைக்குள்ள சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்க கை தெரியாம இடுப்புல பட்டுருச்சுங்க. பொம்பளைக்கு பொம்பளை தாங்க, என்னங்க தப்பா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். அந்த கையை வந்து இவங்க போட்டோ எடுத்து அதை தம்ப்நெயில் எல்லாம் போட்டு இப்படிலாம் நடந்துருச்சு பாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணானுங்க. பெரிய பெரிய யூடியூப் நிறுவனமும் முதற்கொண்டு இது வந்து தப்பாச்சு, இந்த மாதிரி தப்பா சொல்லக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தை நம்ம வீடியோல போட்டு உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். அதனால நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண் ரசிகர்கள் யாரும் இந்த மாதிரி தப்பா நடக்கல. அது ஒரு போலீஸ் வந்து இவங்களை பாதுகாப்பா, அதுவும் பெண் போலீஸ் பாதுகாப்பா கூட்டு போகணுன்றதுக்காக அப்படி கை வச்சு கூட்டு போயிருக்காங்க. அது தெரியாம தான் பட்டிருக்கு. அதனால இந்த வீடியோவை இனிமேல் யாரும் தப்பா நினைக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மேட்டர் நான் இந்த வீடியோல கொண்டு வந்தேன். சோ நண்பர்களே, இப்போ இந்த வீடியோல வெறும் 5 நடிகைகள் மற்றும் நடிகர்களை பத்தி தான் நான் சொல்லியிருந்தேன். இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரியான கல்லூரி வேலை எல்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்றதை அடுத்தடுத்த வீடியோல போட்டு உடைப்போம். ஸோ அதுக்குன்னு நம்மளுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அந்த லிமிட்டையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தது நன்றி. மற்றும் இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற என்ன வீடியோ பத்தி நம்ம பேசலாம், என்ன டாபிக் பத்தி பேசலாம்ன்றதையும் போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.